ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் அரிசி சீரிஸ்க்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி எங்கே பற்றி பேசணும்னு நினச்சேன்னா, பங்களாதேஷ். இந்தியாவும் பங்களாதேஷ், இந்தியா பக்கத்தில் இருக்க பங்களாதேஷில் ஒவ்வொரு வருஷமும் 15%லேருந்து 20% அரிசி விலை கூடிக்கிட்டே இருக்குது. இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த கண்ட்ரியில். இதுக்கு முக்கியமான காரணம் அரிசி ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட டோட்டலாக 9000 டன்ஸ் இந்தியாவில் பொதுவாக டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. ஸோ 5000 டன்ஸ் வந்து ப்ரைவேட், 4000 டன்ஸ் வந்து கவர்மெண்ட் பேசிஸில் போகுது. இதில் இந்தியாவுக்கு தான் அதிக அட்வான்டேஜ். ஏன்னா இந்தியா தான் பங்களாதேஷ்க்கு பார்டரில் இருக்குது அண்ட் இந்தியா தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். ஸோ ப்ரைஸ் வைஸ், குவாலிட்டி வைஸ், லொக்கேஷன் வைஸ் இந்தியாவுக்கு தான் பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்தியாவிலேருந்து போகிறனால ஆக்சுவலி பாஸ்ட் 2 டேஸில் இதை வச்சு இந்தியாவில் வந்து அரிசி விலைகள்லாம் கொஞ்சம் கூடிக்கிட்டு இருக்கு. அண்ட் இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியாவுக்கும் இந்த பங்களாதேஷ்க்கும் போக போகிற லாஜிஸ்டிக்ஸ் வந்து பெனாப்போல் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் உள்ள பார்டரில் ஒரு போர்ட் இருக்குது. ஹைலைட் என்னன்னா, இதான் சவுத் ஏஷியாலே பிக்கெஸ்ட் லேண்ட் போர்ட். கிட்டத்தட்ட இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் உள்ள 60% ட்ரேட் இந்த போர்ட் வழியாக தான், லேண்ட் போர்ட் வழியாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை ஷேர் பண்ண நினச்சேன். டாடா பாய்.